நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கலை, நான் முயற்சி பண்ணி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களால் நடக்க போகுது. கடன் வாங்குங்க, அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு 2 மாதம் தான் இது. அப்போ அதிக வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் சில நேரம் கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த குருவின் அதிச்சாரம் என்ன பண்ணுன்னா, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போய் ஏதாவது லவ்வை பற்றி வீட்டில் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போயிடும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். ஏன்னா குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் வரும், பணம் வரும், இதெல்லாம் பிரச்சனை வராது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பயிற்சி ஆனாலும் அது அதிச்சாரம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகும். கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாளர். இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல உடல்நிலை மாற்றம் ஏற்படும், மனநிலை மாற்றம் ஏற்படும். அதனால் பழைய மாதிரி நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு, ஒரு தொழிலை செய்வதற்கு, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த குருவின் அதிச்சார பயிற்சினால் நடக்க போகுது. அதே போல் உடல்நிலை ஆகி அட்மிட் ஆனவங்களுக்குலாம் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய நேரம். நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கலை, நான் முயற்சி பண்ணி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களால் நடக்க போகுது. அதேமாரி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சத்ருஸ்தானம், சத்ருக்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. அப்ப கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி செஞ்சு அழகாக நீங்கள் அதில் ஜெயிச்சு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடந்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிசி எழுதுறீங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு டோஃபெல் ஜிஆர்இ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது சம்மந்தமான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கடனையும் கொடுக்கும். அப்போ அந்த கடன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போ தொழிலுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ அதிக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுவும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உடனே இமிடியேட்டாக கேள்வி வரும்,
ஏன்னா வாழ்க்கையில பாதி காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கு. அதுலதான் லாபம் வந்திருக்கு, இல்லைன்னா சொல்லல. அப்ப அந்த கடன் வாங்காம என்ன பண்றதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். கடன் வாங்குங்க, அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு 2 மாசம் தான் இது. அப்ப அதிக வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா சில நேரம் கொடுக்க முடியாம போயிடும். அதனால கேர்ஃபுல்லா கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. பேங்க் லோன் வாங்கிக்கிங்க, இல்லை வேற யாராவது உதவிகள் செஞ்சாங்க, பண உதவிகள் செய்யறேன், நான் 3 மாசம் தரேன், கைமாத்து மாதிரி வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வராது. அதை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில ஏற்பட்ட கடுமையான நெருக்கடி, நிறைய கும்பராசி என்பது சொல்றது என்னன்னா, வேலைக்கு போகிறோம் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது, அங்கே போனாவே மேனேஜர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, என் மேலே தப்பாக ஏதாவது புகார் கொடுப்பாங்க, என் மேலே தப்பாக ஏதாவது சொல்லுவாங்க, நான் எதையுமே செய்யலைன்னு வேற எனக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க, நான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், எப்பவும் வேலை பார்த்து தான் இருக்கேன், ஆனால் ஒரு திருப்தியே இல்லாத நிலை தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும். உங்களுடைய பொசிஷன் அங்கே அதிகமாகும். வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் காதலால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த குருவின் அதிச்சாரம் என்ன பண்ணுன்னா, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போய் ஏதாவது லவ்வை பற்றி வீட்டில் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போயிடும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே காதல் யாராவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதில் காதல் ஏதாவது நீங்கள் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நேரம் பார்த்து அது சம்மந்தமான விஷயங்களை செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். ஏன்னா குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் வரும், பணம் வரும், இதெல்லாம் பிரச்சனை வராது. கடனை கட்டுறதுக்கான வழியை பார்க்கணும். தேவையில்லாமல் நான் அந்த பணத்தை அங்கே செலவு பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இவங்களுக்கு கடன் கொடுத்தேன். கடன் கொடுக்கணும், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பார்த்து கொடுங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா அதுலேயும் ஒரு குழப்பம் வரும், அதனால திருப்பி பிஸ்னஸில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் நன்மைகளை பல செய்யும், சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அதுவும் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல, காதல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், 1 வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது. அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம்.
அஷ்டமங்கல பிரசவம், நீண்ட காலமா எங்க குடும்பத்துல கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. கும்பராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி அதிசாரம் பெற்று உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். அடுத்து அந்த இடத்துல வியாதி தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வேலையில நிறைய ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியாச்சு, ஆனாலும் எங்களுக்கு அந்த இன்டர்வியூஸ்ல ஒரு சக்சஸான ஒரு ரேட்டிங்ஸ் அப்படின்றது இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிராகரிப்பையே நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த குருவினுடைய உச்ச அதிசார பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு அந்த வேலையில மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு டெம்பரவரி பொசிஷன் ஆகுது இந்த 45 நாட்கள்ல இந்த குரு பகவான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய ஒரு வேதனைகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த வேதனைகளை வெளிக்காட்டாமல் தன்னுடைய தெய்வ பலம் மட்டும் நமக்கு போறோம், தெய்வம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் அசையாது அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நடந்துட்டு இருக்கிறீங்க. அந்த தெய்வத்தின் பிரார்த்தனையாகப்பட்டது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படியே ஒரு தெய்வ ரூபமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் குழந்தை ரீதியான சில சங்கடங்களை கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளினுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுக்கு உங்க கண்ணு முன்னாடியே பாழா போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குழந்தை விவாகரத்து பெற்றா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. ஏன்னா திருமண வாழ்க்கையில அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் வேற யாருக்கும், எங்களுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அந்த குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உபாதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம். அந்த விவாகரத்து வழக்குகள்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குரு பகவான் எந்த ஒரு பாவகத்துல இருக்கிறாரோ, எந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை சுத்தம் செய்வதற்குண்டான ஒரு சுப பலன்களை தான் கொடுப்பாரு. அதனால இப்ப 6ஆம் இடத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு உண்டான எதிரிகளினுடைய தொந்தரவு முழுமையாக இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குறைய போகுது. அடுத்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தொழில்ல இருந்த போட்டிகள் உங்களுக்கு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில் ரீதியான போட்டிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மிரட்டல்கள் கூட வந்திருக்கும். இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் பெரிய அளவுக்கு யாருக்கும் பயப்படாதவர்கள். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி, லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் அந்த தொழில் செய்வதற்காக யார்கிட்டையும் நீங்க அடிபணிஞ்சு போகவே மாட்டீங்க. இதனால அந்த தொழில் ரீதியான எதிரிகள் உங்களுக்கு அதிகப்படியாக மாறி இருப்பாங்க. அவர்கள்கிட்ட இருந்தெல்லாம் தொந்தரவுகள் இந்த குரு அதிசார பயிற்சி மிக பெரிய அளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துலயும் படுறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் எதிரிகளின் தொந்தரவு முழுமையாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடன் தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். அந்த கடனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இப்படி எல்லா
எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி அவமானப்பட்டு நிற்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப பிளான் பண்ணி சில வேலைகளை செய்யுங்க. ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த பக்கம் போனா சனி பகவான், இந்த பக்கம் வந்தா ராகு பகவான், இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான், இப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த குரு அதிசாரம் பெற்று உச்சம் பெற போற. எப்படி ஒரு பேரிடர் காலத்துல ஒரு நிவாரண உதவியை அந்த அரசாங்கம் நமக்கு செய்கிறதோ அதே மாதிரிதான் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ஒரு பேரிடர் காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்பட போறார். அதனால அந்த நிவாரணங்களை ஒரு நிவர்த்திகளை சரிவர பயன்படுத்துபவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விவாகரத்துக்கு போய் கோர்ட் வாசல்ல நிக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல மனம் மாறி நம்ம ஏன் திரும்ப சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த மன மாற்றங்களை அந்த குரு பகவான் அதிசார பெயர்ச்சியில இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ரீதியான சில கவனங்களை நீங்க செலுத்தணும். தொழில் ரீதியாக நிறைய ஒரு ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். நீங்களே வாலண்டரியா போய் ஒரு இடத்துல போய் ஏமாறுறது கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் தொழில் முறையான ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் ரீதியான சில மேன்மைகள், இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் நீங்க மட்டும்தான் கடந்த காலத்துல அங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய குடும்ப உறவுகளும் சேர்ந்து அங்க வெளிநாட்டுல வேலைக்கு போறதுனால கொஞ்சம் அங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடன் நிலுவைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்குங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம், தனஸ்தானாதிபதி மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானாதிபதி குரு பகவானுங்க. இவர் உச்சமாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அப்போ எங்கே போய் உச்சமாகிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாருங்க. என்னங்க குரு 6ஆம் இடத்துக்கு போனால் மறைஞ்சு போயிடுறாரே, அப்போ எங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டாரா அப்படின்னா, அவர் போய் இருக்கிற இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடுங்க. அதனால இங்கே குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்படிங்கும்போது பண வரவு கும்பராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நல்லா இருக்கும். கடந்த 8 வருஷமாகவே கும்பராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. என்ன கொடுத்த பணம் திரும்பி வராது, வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். பருவ வயது அடைந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வந்து பாருங்கள், நிறைய பேர் போய் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிட்டு அதில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. செய்யாத தப்புக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கும்பராசி எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துச்சு. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பெருமூச்சு விட்ட சமயத்தில் இப்படி வந்து குரு 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாரே. எங்களுக்கு ஏற்கனவே வந்து ராகு வந்து 1ஆம் இடத்துலையும் கேது 7ஆம் இடத்துலையும் இருந்து குடும்பத்துலேயும் சில சிக்கலை கொடுத்துட்ருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்குது. எப்படி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுன்னு ஒரு சிக்கலில் இருந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை தாங்க வந்து கொடுக்க போகுது. உச்சமாகி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறையுங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, டென்ஷன் இருக்குது அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அதே மாதிரி புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு அதிச்சாரம், அதுவும் குறிப்பாக குரு உச்சமாக இருக்க காலத்தில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தையை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்காங்க. ப்ரமோஷன் வேணும், இடமாற்றம் வேணும் உத்தியோகத்தில் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த அதிச்சாரம் திடீர்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொழில் ஸ்தானத்தை வந்து தொழில் ஸ்தானாதிபதி தான் வீட்டை தானே பார்க்குறனால என்ன ஆகுனா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருங்க. ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற தொழிலோடு சேர்ந்து இப்போ புதுசாக ஏதாவது அடிஷ்னலாக தொழில் வந்து செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்தில் வந்து தாராளமாக செய்யலாங்க. அது கொடுத்த பணம் வந்து திரும்பி வரல, ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் கொடுத்துட்டு இருந்தேன், அந்த கிரெடிட் வந்து வரவே மாட்டேங்குது, அது இருந்தால் தான் நான் இன்னும் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படின்னா நமக்கு லோன் கடனுங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில், அங்கேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்க் லோன்லாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு வாடகை பில்டிங்கில் நடந்துட்டு இருக்குது, நான் வந்து புதுசாக ஒரு பில்டிங் வந்து கட்டலான்ட்டு ஒரு லேண்டுக்காக ரொம்ப அலைஞ்சிட்ருக்கேன், அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதுக்குள்ளான லோனும் கிடைக்குங்க. தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகும். இல்லை ஃப்ரான்சைஸ் வைக்கலான் இருக்கேங்க, இப்போ என் சொந்த ஊரில் பண்ணிகிட்ருக்கேன், அது நல்லா போயிட்டுருக்கு, இது வெளியூரில் வெளி மாநிலத்தில் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் இப்போ உங்களுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் தொழிலை பொறுத்த வரைக்குங்க. அதே மாதிரி உங்களோட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மாமியாரோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து குருவோட பார்வை பாருங்க 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் படுதுங்க. அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு. நிறைய பயணங்கள், நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்காக விரயம் அப்படிங்கிறது நடக்குங்க. அந்த விரய செலவை பிளான் பண்ணி சுப விரய செலவாக மாற்றிக்கிறது நல்லதுங்க. வெளியூர் போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளிநாடு போகலாம், இல்லை சுற்றி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடங்க. வந்து காசி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போகணுன்னா அதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் தாராளமாக போயிட்டு வரும்போது உங்களுக்கு மனசும் நிம்மதியாக இருக்கும், உடல்நிலையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு வியாதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் 12ஆம் இடத்துல குரு பார்க்குறனால உங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. குரு தனஸ்தானத்தை பார்க்கும்போது தான் வீட்டை தானே பார்க்குறாரு. ஏன்னா தனஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவான்னு சொன்னேன். அப்போ கொடுத்த பணம், நீண்ட நாளாக கொடுத்த பணம் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அது இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், திருமணம் எதுவும் நடக்கலை அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறதும் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. ராகு வந்து உங்களுக்கு உங்களோட ராசியிலேயே இருக்காருங்க. அப்படிங்கும்போது ஒரு பேராசைக்கான சூழலை வந்து அவர் வந்து உண்டு பண்ணுவாருங்க. தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் திருப்பி 10,000 ரூபாயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ராகு கேதுக்களால் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால நீங்கள் மறுபடியும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்குங்க. நீங்கள் இன்னும் இந்த குரு அதிச்சார பயிற்சியை சாதகமாக்கணும் அப்படின்னா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நன்றி, வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசிக்குள் அதிசாரமாக செல்கிறார். அப்போ கும்ப ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்லும்பொழுது எந்தெந்த பாவகத்தை, அதாவது எந்தெந்த இயக்கங்களை உருவாக்கப் போகிறார் என்று பார்க்க போகிறோம். கும்ப ராசியிலிருந்து 6ஆம் வீடு கடகன்னு பார்த்துட்டோம். அப்போ கடகத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான விருச்சிக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்க, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் உருவாகுது, இயங்குது அப்படின்னா 10ஆம் பாவகம் தொழிற்ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இயங்கும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மகர ராசியை குரு பார்ப்பது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்கப் போகிறது. புதியதாக தொழில் துவங்க வேண்டும் என ஆசைப்படும் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான இயக்கம் உண்டு. அதே போல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் பணம் புழக்கம் இல்லைங்க, கொடுத்த காசு வரமாட்டேங்கி, வேலை பார்த்த காசு கூட வரமாட்டேங்கி, ரொம்ப போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் வெளியேறப்போது நிம்மதியான அமைதி கிடைக்க போகுது. தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிருக்க எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா, அதற்கான சூழ்நிலை அமையாதா என்று காத்திருக்கிற அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இந்த குரு அதிசாரம் உள்ள வரையும் வெற்றி உறுதியாக உண்டு, நிம்மதியான அமைதி உண்டு என்பதை பார்க்க முடியும். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிற அன்பார்ந்த நம்முடைய கும்பராசி என்பர்கள் இது தாண்டா வாழ்க்கை, இனிமேல் தாண்டா நல்ல வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. நம்மளுடைய கும்பராசி பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையரை போய் சந்திப்பதற்கான பாக்கியம், அவர்களுக்காக நேரம் கொஞ்சம் அதிகம் செலவிடுவதற்கான பாக்கியம், அதே போல் அவர்களுடன் எங்கேயாவது ஒரு வெளியூரோ வெளிமாநிலமோ வெளிநாடோ சென்று பயணம் செய்வதற்கான பாக்கியங்கள் உண்டு. திருமணம் முடித்த அன்பார்ந்த கும்பராசி பெண்கள் அனைவருக்கும் தன்னுடைய கணவருடைய வீட்டிலிருந்து இனிமேல் ஒரு அங்கீகாரம் வரும். இவனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பு, பாசம், ஒரு ஒற்றுமை, கணவருடைய வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், எல்லா விஷயங்களிலுமே பிரச்சனை குறையப் போகிறது. இந்த கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் புதிதாக இடம் மனை வாங்குவதற்கான வாக்கியம் உண்டு. திடீர் புகழ், திடீர் வெற்றி என்ற வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயமும் இயங்கப் போகிறது. உங்களுடைய மனைவினால், உங்களுடைய கணவனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும். இவ்வளவு நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த, மேலும் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய கணவர் இனிமேல் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான பாக்கியமும் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதற்கான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. செல்வம் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த குரு அதிசாரம் மூலமாக செல்வ வளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். நீங்கள்
உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடாம கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறாமல் இயற்கை உணவகங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை, கவலை இல்லாத வாழ்க்கை என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.